الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم في الصلاة على الجنازة: اللهم أنت ربها وأنت خلقتها وأنت هديتها للإسلام وأنت قبلت روحها وأنت أعلم بسرها وعلانيتها جئناك الشفعاء له فاغفر له. رواه أبو داود. سيدنا அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையிலே பின்வரும் துஆவையும் ஓதினார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்புஹா, யா அல்லாஹ், இந்த ஜனாசாவுக்குரியவரினுடைய இரட்சகனாகவும் நீ இருக்கிறாய். வ அன்த ஹலக்தஹா, நீதான் அந்த ஜனாசாவுக்குரிய மனிதரை படைத்தாய். வ அன்த ஹதைதஹா லில் இஸ்லாம், அந்த மனிதருக்கு இஸ்லாத்தின் பக்கம் நேர்வழியை காட்டியதும் நீதான். வ அன்த கபல்த ரூஹஹா, அந்த மனிதரின் உயிரை கைப்பற்றியவனும் நீதான். வ அன்த அலமு பிசிர்ரிஹா வ அலானியத்திஹா, அந்த ஜனாசாவுக்குரிய மனிதரினுடைய உயிரை கைப்பற்றியவன் நீதான். அவருடைய இரகசியங்கள், அவருடைய பகிரங்கங்கள், அவருடைய வெளிப்படைகள், அவருடைய உள்ரங்கங்கள் அனைத்தையும் நீ அறிந்தவனாக, மிக அறிந்தவனாக இருக்கிறாய். ஜினாக ஷுஃபஆ லஹு, யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் உன்னிடத்திலே இந்த ஜனாசாவுக்குரிய மனிதருக்காக பரிந்துரைத்த நிலையில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஃபக்ஃபிர் லஹு, இவரை நீ மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். நேற்று அதற்கு முந்தைய தினங்களிலே இந்த துஆக்களில் வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய பல துஆக்களை நாம் சொல்லி காட்டினோம். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' மத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வத்தலஜி வல்பரத் வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ثوبல் அபியத மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரி وأهلا خيرا من أهلي وزوجا خيرا من زوجي وأدخله الجنة وأعيده من عذاب القبر ومن عذاب النار. اللهم اغفر لحينا وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وأنثانا. اللهم من أحييته منا فأحيه على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان. اللهم لا تحرمنا أجره ولا تفتنا بعده. இது போன்ற துஆக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியது. அதே போல இந்த துஆவும் அல்லாஹும்ம அன்த ரப்புஹா வ அன்த ஹலக்தஹா வ அன்த ஹதைதஹா வ அன்த கபல்த ரூஹஹா வ அன்த ஆலமு பிசிர்ரிஹா வ அலானியத்திஹா ஜினாக ஷுஃபஆ லஹு ஃபக்ஃபிர் லஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். இந்த துஆக்கள் எல்லாம் ஜனாசாவுக்குரிய மனிதருக்காக வேண்டி, ஜனாசாவுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆக்கள். நாம் நேற்றைய தினம் சொல்லும்போது கூட நாம் சொன்னோம், ஜனாசாவுக்குரிய மனிதர் யாரோ எவரோ என்று இருக்கலாம், அவர் நம்முடைய சொந்தம் இல்லாதவராகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிம் சகோதரர் என்ற அடிப்படையில் நம்முடைய எந்த விதமான சுயநலம் இல்லாமல் அவருடைய நலத்தின் அடிப்படையிலே நாம் துஆ செய்கிறோம். அந்த துஆ எப்படி இருக்க வேண்டும்? சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற மற்றொரு ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், இதா ஸல்லைத்தும் அலல் மையித்தி, ஒரு ஜனாசாவை நீங்கள் தொழ வைத்தால், ஜனாசாவுக்குரிய தொழுகை நீங்கள் நடத்தினால், ஃபஅக்லிஸு லஹு துஆ, அந்த ஜனாசாவுக்குரிய மனிதருக்காக வேண்டி உள்ளச்சத்தோடு துஆ செய்யுங்கள். அவருக்காக வேண்டி உள்ளச்சத்தோடு தூய்மையான துஆவை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆக அந்த துஆவிலும் பரிசுத்த தன்மை இருக்க வேண்டும். இவர் யாரோ தானே, நமக்கு என்ன, இவருக்கு மன்னிக்கப்பட்டா என்ன, மன்னிப்பு இல்லாட்டி என்ன, நம்ம நிலைமையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னாலே நமக்கு எப்படி ஒரு வலி, ஒரு காயம் ஏற்பட்டால் வலிக்கிறதோ
அதே போல தான் பிற முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டால் நமக்கு வலிக்க வேண்டும். அதற்கு நபி அவர்கள் உதாரணம் சொல்லுகிற போது எப்படி சொன்னார்கள்? மூமீன்கள் அனைவரும் ஒரு உடலை போன்றவர்கள். கண்ணிலே ஒரு வலி என்று சொன்னால் உடல் முழுவதும் அந்த வலியை போக்குவதற்காக முயற்சிப்பதை போல ஒரு சகோதரருக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் அனைவரும் அவருக்காக வேண்டி அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தான் ஜனாசா என்று வந்துவிட்டாலும் அவருக்காக துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றொரு ஹதீஸிலே வாசிலா இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கால அவர்கள் கூறினார்கள், ஸல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரஜுலின் மினல் முஸ்லிமீன். ஒரு முஸ்லிமான ஒரு மனிதருடைய ஜனாசாவை நபி அவர்கள் தொழ வைத்தார்கள். ஃபஸமிஅத்துஹு, நபி அவர்கள் ஓதுவதை நான் கேட்டேன். சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்ன ஃபுலான் இப்னு ஃபுலான் ஃபீ திம்மத்தி வ ஹப்லி ஜிவாரிக ஃபக்ஹி ஃபித்னத்தல் கப்ர் வ அஸாபன் நார் வ அன்த அஹ்லுல் வஃபா வல் ஹம்த் அல்லாஹும்ம ஃபக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். இந்த ஹதீஸும் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனிதருக்காக தொலை வைத்த போது நபி அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இன்ன மனிதருடைய மகனாகிய இன்ன மனிதர் நிச்சயமாக உன்னுடைய பொறுப்பிலே வந்திருக்கிறார், உன்னுடைய அருகிலே வந்திருக்கிறார். எனவே கபருடைய வேதனை விட்டும் அவரை பாதுகாப்பாயாக, நரகத்தின் வேதனை விட்டும் அவரை பாதுகாப்பாயாக. நீ வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், இவரை மன்னித்து அவர் மீது அருள் புரிவாயா. நிச்சயமாக நீதான் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்காக துஆ செய்தார். அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை அவர்கள் என்ன செய்கிறார்கள், கப்பர அலா ஜினாசத்தி இப்னத்தில்லம், தன்னுடைய மகள் இறந்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தன்னுடைய மகளுக்காக வேண்டி தொழு வைக்கிறார்கள். 4 தக்பீர்கள் கூறினார்கள். ஃபகாம பாத ராபிஅத்தி கத்ரி மா பைன தக்பீரத்தை, மற்ற தக்பீர்களுக்கு மத்தியிலே எப்படி இடைவெளி இருந்ததோ அதே மாதிரி 4வது தக்பீருக்கு பின்னாலும் அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் தாமதித்து யஸ்தகுஃபிர் லஹா வயது, அந்த மகளுக்காக வேண்டி, இறந்துவிட்ட மகளினுடைய ஜனாசாவுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்து துஆ செய்தார்கள். சும்ம கால், தொழுகையை முடித்து கொண்டு சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஹாகதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் ஜனாசா தொழ வைத்தார்கள் என்று கூறினார்கள். அதே போல இன்னொரு ரிவாயத்தில் கப்பர அர்பஅன், அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 தக்பீர்களை கூறினார்கள். ஃபமக்கஸ ஸாஅத்தன் ஹத்தா லனன்து அன்னஹு சயுகப்பிரு ஹம்ஸன், 4வது தக்பீருக்கு பின்னாலும் கொஞ்ச நேரம் தாமதித்தார்கள். நான் நினைத்தேன், இந்த ரிவாயத்தை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், நான் நினைத்தேன் அவர்கள் 5வது தக்பீர் சொல்ல போகிறார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தாமதித்தார்கள். சும்ம சல்லம அலா அன் யமீனிஹி வ அன் ஷிமாலி, அதன் பிறகு என்ன செய்தார்கள், வலது பக்கமாக இடது பக்கமாக சலாம் சொன்னார்கள். ஜனாசா தொழுகையில் நம்ம அதாவது ஹரமுலையெல்லாம் பார்க்குறோம், ஒரு சலாம் கொடுப்பாங்க, 2வது சலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது 2 பக்கம் சலாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சயுகப்பிரு ஹம்சன், 5வது தக்பீர் சொல்லுவார்களோ என்கின்ற அளவுக்கு தாமதித்தார்கள். சும்மா சல்லம இல்லை, ஆனால் 5வது தக்பீர் சொல்லலை, சலாம் சொன்னார்கள். அன் யமீனிஹி பான் ஷிமாலி, வலது பக்கமாகவும் சலாம் சொன்னார்கள், இடது பக்கமாகவும் சலாம் சொன்னார்கள். ஃபலம் மன் சரஃப, சலாம் கொடுத்து முடித்த போது குல்னா லஹு, நாங்கள் அவர்களிடத்திலே கேட்டோம், மாஹாதா, இன்னும் 5வது தக்பீர் சொல்கிறக்கூடிய அளவுக்கு 4வது தக்பீருக்கு பின்னால் தாமதிச்சிங்களே, என்ன விஷயம் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ஃபக்கால், அவர்கள் சொன்னார்கள், இன்னிலா அசீதுக்கும் ஆலா மாரா ஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி செய்தார்களோ அதை தவிர நான் அதிகப்படுத்த மாட்டேன். நபி அவர்கள் 5வது தக்பீர்லாம் சொல்லலை, அதனால் நான் எப்படி 5வது தக்பீர் சொல்லுவேன், அதனால் நான் 4வது தக்பீருக்கு பின்னால் சலாம் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹாக்கதா சனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போது நான் எப்படி தொலை வைத்தேனோ இவ்வாறு தான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்காக தொலை வைத்தார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார். இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4வது தக்பீருக்கு பின்னாலும் உடனே சலாம் கொடுக்காமல் குறைந்தபட்சம் அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, ஆணா இருந்தா, பெண்ணா இருந்தா அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா என்று சொல்லி அந்த இங்கே சொல்லப்பட்டது மாதிரி அந்த ஜனாசாவுக்குரிய இஸ்திக்ஃபாரை துஆவை செய்து முடித்ததற்கு பிறகு சலாம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக அறிய முடிகிறது. ஆக ஜனாசா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜனாசா பின்தொடர்ந்து செல்வது, நலம் விசாரிக்க செல்வது, ஜனாசாவை குளிப்பாட்டுவது, ஜனாசாவை அடக்கம் செய்வது, அடக்கம் செய்ததற்கு பிறகு கொஞ்ச நேரம் அங்கே நிற்பது, இவை அனைத்தையுமே நபி அவர்கள் முக்கியத்துவத்தோடு நிறைய ஹதீஸுகளின் மூலமாக பேசுகிறார்கள். அதில் முக்கியமானது ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகையை பற்றி அறியாத எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். எனவே ஜனாசா தொழுகையை பற்றி அறிய வேண்டும். ஜனாசா தொழுகை தொழுவதின் மூலம் ஒரு கீராத் நன்மை கிடைக்கிறது, உஹது மலை அளவு ஒரு நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே ஜனாசா எங்கிருந்தாலும் அதை தொழுவதற்கு நாம் என்ன செய்துவிடக்கூடாது, தவறிவிடக்கூடாது. அவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.